வணக்கம். வணக்கம். ஸோ ஃபைனலா அந்த ரேபிஸ்ட்ட புடிச்சாச்சு. இந்த ரேபிஸ்ட் விளாத்திக்குளம். விளாத்திக்குளம் அந்த பாப்பாவ மர்டர் பண்ணோனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன உறுதியாகல. அந்த வேற ஆளு இது அப்படின்னு அண்ணாமலையும் சந்தேகத்தில் இருக்கிறாப்லையே. அது எப்படி இத்தனை நாளையா லேட் ஆக்குனீங்க, இன்னும் அடிப்படையில் பிடிச்சிங்க, நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. பாஜக காரங்களுக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒண்ணு வந்து ஒரு விஷயம் நடந்தா அதை எப்படி அரசியல் படுத்தணும்ன்றது யோசிப்பாங்க. அது மீறி பிடிக்கலன்னு கத்திட்டு இருந்தாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அது குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இவங்க எல்லா கேசஸ்லயும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி காவல்துறை அதை நடவடிக்கை எடுத்து இது சரி பண்ணிச்சுன்னா அதுலயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அப்ப இவரே பிடிச்சிருந்தானே, தானே, இவரே ஐபிஎஸ் ஆபீசர் தானே. உட்காந்து சொல்றாப்லையே, இது வந்து பாருங்க 19 வருஷம் பிடிச்சாங்க, 30 வருஷம் ஆயுள் தண்டனை எப்படி உள்ள சுத்திட்டு இருக்கிறான். அவன் சுப்ரீம் கோர்ட்ல போய் வேற ஜாமீன் எடுத்து வந்துருக்கான். சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட் இல்ல, உச்ச நீதிமன்றம்னு சொல்றாங்களே, அங்க போயிட்டு வேற எடுத்து வந்துருக்கான். அங்கேயும் போயிட்டு வந்துருக்கு கேஸ். ஓகே, அப்ப அவன் அவ்வளவு தூரத்துக்கு எஃபிஷியன்ட்டான பர்சனா இல்ல அவளோட பேக்ரவுண்ட் சுப்ரீம் கோர்ட்டா என்னன்னு தெரியாது பாரு. அவன் போய் ஜாமீன் எடுத்து அங்க பணம் கட்டி எப்படின்னு தெரியல. இதையும் விசாரிக்கணும். இது அண்ணாமலை சொல்லியிருக்காப்ல. ஓகே, ஐபிஎஸ்ல உள்ள மூளையை வச்சுக்கிட்டு அவர் இங்க வந்து உட்காந்துருக்காப்ல. பாருங்க, ஒரு பேசாம டிபார்ட்மெண்ட்டே இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இப்போ இந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா இவன் ஆல்ரெடி ஒரு 60 வயசு ஒரு லேடிய வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு. ஆனா இவனை எப்படி ஜாமீன்ல வெளியே விட்டு நடமாட விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. துஷ்யந்தோட கேஸ் இப்படிதான் ஆச்சு. பாப்பாவோட இதுல அப்படிப்பட்டா, அதுக்கப்புறம் வந்து ஜாமீன்ல அவங்க அம்மா எடுத்தாங்க. மதுரையில வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு பைசா எல்லாம் எடுத்து திருடிட்டு மும்பை போனான். திருப்பி அங்க இருந்து அவனை புடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப அவனை கேஸ் வெளியே விட்டுட்டாங்க. இல்ல அவங்க அப்பா, அதாவது அம்மா பொண்ண கேஸ்ல தான் வெளியே விட்டுருக்காங்க. அந்த குழந்தை கேஸ் முடியல. அந்த அவங்க அம்மா கேஸ்ல வந்து சாட்சி சொன்ன அவங்க அப்பா வந்து சாட்சியா மாறிட்டாரு. அதனால அந்த கேஸ்ல வந்து அவர் விடுதலை பண்ண விட்டுருக்காரு. அந்த கேஸ் இன்னும் முழுசா வரல. அப்ப இவனுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஈஸியா ஜாமீன் கிடைக்கணும், வெளியே வந்து அப்பப்போ ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு தெரியல. அதுலதான் வந்து ஆளுங்கட்சி வக்கீல வந்து ப்ராசிக்யூட்டர் வந்து அண்ணாமலை கேள்வி எழுப்புறாப்ல. அவங்க வந்து ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு தான் நீங்க வாதாடுனீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. நியாயமான கேள்வி தானே, ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா ஒரு கொலை பண்ணிருக்கான். இப்ப இவனை வந்து தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுனோ இல்ல நம்ம சட்டத்துல இது இல்லையோ, மனித உரிமை கழகங்கள இவங்களுக்கு வரும்போது அந்த கத்தி கதறி செத்து போச்சுல ஒரு குழந்தை, அப்ப அவங்களுக்கு வந்து மனித உரிமைகள் கிடையாதா? அவங்க மனிதர்கள் கிடையாதா? அப்ப எந்த அடிப்படையில நீங்க வந்து கேஸ வந்து அந்த கேஸ்ல யாரும் மனித உரிமைகள் பத்தி பேசலையே. இந்த மாதிரி கேஸுக்கு யாருமே பேசுறதே இல்லையே. இப்ப இந்த விளாத்திக்குளம் கேஸா இருக்கட்டும், அல்லது வந்து ஆணவ கொலைகளா இருக்கட்டும், அல்லது வந்து அட்ராசிட்டி பண்றது, இதுல எல்லாம் யாரும் வந்து கேட்கல. எந்த மனித உரிமை ஆர்வலரும் வரலையே. வராம இருக்கிறது வரைக்கும் நல்லது. இதுக்கெல்லாம் பிஜேபி தான் வரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படி நீங்க அவனை யார் எப்படி உறுதி செஞ்சீங்க? ஆமா, அவன் இல்ல, அவன் குற்றவாளி கிடையாது, இந்த மாதிரி இவங்களே போதும் அந்த கேஸ வந்து ராங்கா கொண்டு போறதுக்கு. இந்த மாதிரிப்பட்ட இந்த அரசியலை கொண்டு வரீங்களே, இதே உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருந்தா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னா அப்பவும் இதே வாய் இப்படியேதான் பேசுமா அப்படின்றதான் ஒரு அரசியல் பண்றதுக்கு எதுவுமே காரியம் இல்லாத பொழுது குப்பையான கேடு கட்ட விஷயங்கள் எடுத்து அரசியல் பண்றதுதான் பாஜக வேலையா இருக்குது. அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு இடமே கிடையாது. அதனால இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டு தேவையில்லாத அந்த இதுல மைக்கேல் பெட்டியில ஒரு பொண்ணு இறந்தப்ப இதே அண்ணாமலைதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காரணம் கற்பிச்சு மதமாற்றம் பண்ணது. அதுக்கு சவுக்கு சங்கர் வேற எக்ஸ்ட்ரா தூவம் போட்டு அது வேறு மாதிரி இந்த மாதிரி கொலைகளுக்கு பின்னாடி சாவுகளுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி, ஆனா அதை போய் கோர்ட்ல சொல்லுவாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. வெளியில எல்லாத்துக்கும் காரணம் திமுக பாங்க. கோர்ட்ல போய் சொல்ல முடியுமா? கழுத்து முறையை பறிச்சு அங்க வேறதான் சொல்லி ஆகணும். இதுதான் இங்க அரசியல். வெளியில பேசும்போது மைக்கு முன்னாடி திமுக பாங்க, உள்ள போய் பாங்க. இல்ல அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அப்படி கத்துறாங்க மைக் முன்னாடி. 2 வயசு குழந்தை பேருக்கு என்னமா நீங்க பேசுறீங்க? 2 வயசு குழந்தை பேருக்கு ஏன் ஆசிஃபா குழந்தை இல்லையா? கோவிலுக்குள்ள வச்சு பண்ணீங்களாடா பாவீங்களா? இவங்களுக்கு வந்து டெல்லியில இந்த 3 மாசத்துல 800 பேர் காணாம போயிருக்காங்க. டெல்லியில 3 மாசத்துல 800 பெண்கள் காணாம போயிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்? விழுப்புரத்துல பாஜக நிர்வாகி 18 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணித்தான்னு கேட்டு அவங்கள வெட்டி அவங்க அம்மா வெட்டி இருக்கிறான். இதெல்லாம் வந்து இந்த கேஸ பத்தி நம்ம வாய திறக்க மாட்டேங்குது. நம்ம அரசியலாக்கல இல்ல, இதெல்லாம் ஒரு கேஸ் தான். இப்ப நம்ம ஒரு கேஸ் பேர் சொல்லி ஊர் சொல்லி சொல்றோம். நான் சொல்றது டெல்லியில 800 பேர் காணாம போயிருக்காங்க. ஹரியானால காணாம போயிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல காணாம போறாங்க. இங்க எல்லாம் பிஜேபி ஆளுது. இதுக்கு என்ன பதில்? ஒருத்தர் செத்து போனதுக்கு பேசணும்ல, பேசணும். அதான் தமிழ்நாடு. ஒருத்தர் செத்து போனாலும் கேள்வி கேட்கிறோம்ல. ஒருத்தர் செத்து போனாலும் வந்து ஹை அபிஷியல் வரைக்கும், ஜட்ஜு வரைக்கும், சிஎம் வரைக்கும் கேள்வி கேட்கிறோம்ல. இப்படிதான் இருக்கணும்.
ஆனால் இந்த கேள்வி ஹரியானால, டெல்லியில, ராஜஸ்தான்ல ஏன் கேட்கப்படல? அப்புறம் இப்ப எப்படி அதுக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க, வந்து நாங்க தமிழ்நாட்டை பத்தி பேச, நீங்க ஏன் டெல்லியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ம். சரி, ஓகே, நம்ம தமிழ்நாட்டை பத்தியே பேசுவோம். இங்கே வந்து எப்படின்னா ராங் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது. 8000 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த 8000 பெண்களோட லிஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நமக்கு வந்து 8000 பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலும் நம்ம அதை பத்தி பேசுவோம். 8000 பெண்களுக்கு பாதிப்பு நடந்தாலும் நம்ம அதை பத்தி பேசிதான் ஆகணும். ஆனா அந்த 8000 பெண்கள் எந்த கணக்குல இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு தெரியல. இது நீங்க இந்த ஃபால்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது அது உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கே பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு எல்லாருமே படிச்சு ஆகணும், எல்லாருமே வேலைக்கு போய் ஆகணும், எல்லாருமே அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். ஆனா அந்த வெளியே போயிட்டு வரும்போதும் என்னென்ன பாதுகாப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும், நான் எனக்கு கொடுக்க முடியும்ன்றதுக்கு அடுத்ததுதான் நான் அரசாங்கத்துக்கு பிஜேபி கொடுத்துருக்கேன். பிஜேபி சொல்ற விஷயங்களை தான் மக்கள் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ண போய் தான் அப்படி ஆகுது. ஜெய் ஸ்ரீராம் சொல்றது, பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு, கடவுளை சொல்லி அனுப்புறது, அதை அனுப்பிதான் இன்னைக்கு இப்போ இறந்து போன பெண்களோ அந்த மூதாட்டியோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கும். நிச்சயமா. அப்ப அந்த கடவுள் காப்பாத்துவான்னு தானே அவங்களா இருந்திருப்பாங்க. அரசு காப்பாத்தாது, திமுக காப்பாத்தாது, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, சரி ரைட்டு. அப்ப அதை தாண்டி வந்து கடவுளுக்கு தானே அவங்களை காப்பாத்தணும்னு இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்தது யாரு? இந்த மாதிரியான பார்ப்பனியம் தானே, இந்த மாதிரியான மக்கள் தானே. இதே பார்ப்பனியம் சனாதனம் தானே குழந்தை திருமணத்தையும் ஆதரிக்குது. அப்ப இந்த மாதிரி மூளை உள்ளவன் தானே யோசிப்பான். அப்ப குழந்தைய திருமணம் செய்யும் போது குழந்தைய பாலியல் வன்முறை செய்ய முடியாதுன்றத கான்செப்ட் தானே இவனுங்க போறானுங்க. இது செய்யறது பாருங்க. இதே வந்து ஒரு முஸ்லீம் பேர் வந்திருந்ததுன்னா இந்த அண்ணாமலை இதை பத்தி பேசுவாருன்றத பெரிய கொஸ்டின். இப்ப இந்த விளாத்துக்குளம் பாப்பா இன்சிடென்ட்ல நடந்த இந்த புறம்போக்கு ராஸ்கலை புடிச்சிருக்காங்க. இந்த பொறுக்கியோட பேர் என்ன நமக்கு இன்ன வரைக்கும் வெளியே என்ன பேரு? தர்ம முனீஸ்வரர். அப்பா சாமி. அதாவது இந்துல ஒரு தர்ம, தமிழ்ல ஒரு முனீஸ்வரர், தமிழ் இந்துவா இருக்காரு. சங்கிப்பன்றது பேர்ல. அப்போ ஓகே, நான் சொல்ல வரல. ஆனா இல்ல, இப்போ இதே வந்து ஒரு அகமதுனோ, ஒரு முகமதுனோ, ஒரு இஸ்மாயில்னோ இந்த பேர் வந்திருந்தா இவனுங்க என்ன தைய தக்கான குதிச்சிருப்பான், என்ன தைய தக்கான குதிச்சிருப்பான். அந்த உடனே அதுக்கு வந்து கடவுளின் பேரால, மதத்தின் பேரால சாயம் பூசுறது. இப்ப வந்து தர்ம முனீஸ்வரன். அதனால இவங்க கொலையில இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப இவங்க தப்பா ஒருத்தரை புடிச்சு வச்சிருக்காங்க. இல்ல ராம்குமார் கேச மாதிரி இவங்க வந்து வாயில வயிற வச்சு இவனை வந்து கொலை பண்ண பாக்குறாங்க. என்னெல்லாம் பண்றீங்கடா? தீவிரவாதிகளுக்கு எல்லாம் ஒரு மதம், சாதி, கடவுள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தப்பு பண்ணால. ஏற்கனவே ஒரு லேடிய 60 வயசு லேடிய பண்புள்ள செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு, இப்ப இவனுக்கு ஒரு சாதி இருக்கும்ல, இவனுக்கு ஒரு மதம் இருக்கும், இவனுக்கு ஒரு கடவுள் இருக்குல்ல. இப்ப யாரும் பேச மாட்டாங்களே, இந்த தீவிரவாதி, அந்த தீவிரவாதி, குறுக்கி போய் இந்த ரவுடி, இந்த மதத்துல ரவுடி அப்படின்னு பேசுறது இல்லையா? 19 ரவுடி சொல்றோம். அது மட்டும் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். ஆமா, அது முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து தைய தக்கான்னு குதிப்போம். இதுக்குள்ள அக்கா வந்து வானதி அக்காவா இருக்கட்டும், இல்ல வந்து தமிழிசை அக்காவா இருக்கட்டும், இன்னைக்கு மைக்கு பிடிச்சி ஆத்தாத்தன்னு ஆத்திருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கே பட்டத்தை கட்டி விட்டுருப்பாங்க, இது எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இந்த தர்ம முனீஸ்வரன் வந்ததுனால எல்லாருமே இல்ல தர்ம முனீஸ்வரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய் பேசுது. நான் வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும்னே இருக்கக்கூடியவனுங்க இந்த பாஜக சங்கிகாரனுங்க. ஒன்னே போய் ஐபிஎஸ் அண்ணாமலை வந்து அவர் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தி இவர் வந்து அவர்தான் உட்கார்ந்த இடத்துல கேள்வி எழுப்புறாப்ல. அவர்தான் சொல்றாரு, அவர் வந்து பிரில்லியண்டா சில கேள்வி வைக்கிறாப்ல. அதை விட்டுட்டு ஏன் இங்க வந்தா கேக்குறேன். ஒழுங்கா அந்த வேலையில இருந்தாலாவது ஒரு ப்ரொமோஷன் எதுன்னு நடந்திருக்கும்ல, ஒரு ஆளுநர் போஸ்டிங்கா வாங்கிக்கலாம்ல. இங்க வந்து டெபாசிட்டுக்கு சிங்கி எடுத்துட்டு இருக்காரு அளவு குறிச்சியில உட்காந்துக்கிட்டு. அதிமுகவோட நாங்க சேர மாட்டோம், சேர்ந்தா வேறன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதிமுக அதெல்லாம் வந்து நீங்க தேர்தல் நேரத்துல அப்படியே கொஞ்சம் பேசுறதுதான், அதெல்லாம் நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டாப்ல. இல்ல இப்ப தர்ம முனீஸ்வரன் வந்து புடிச்சிருக்காங்கல்ல, அவனை வந்து புடிச்சு இப்ப வந்து கொண்டு போறாங்க, எல்லாம் ரைட்டு. இப்ப இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது யாரு? இப்ப வந்து எல்லா மனுஷங்களையும் வந்து சாதியின் பேரால, கடவுள் பேரால இப்ப நல்லது நடக்குது இந்தியாவில வந்து எல்லா நல்லதுக்கும் மோடி தான் காரணம், அதுக்கு என்ன காரணம்? கடவுள் தான் காரணம், சனாதனம் தான் காரணம்னா, இந்த தர்ம முனீஸ்வரம் பண்ணது இருக்குல்ல, இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யார நீங்க வந்து காரணமாக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த தர்ம முனீஸ்வரன் தான் பெத்த ஆத்தாலும் அப்பனும், ரெண்டாவது அவனோட நண்பர்கள், மூணாவது இவனை வந்து புடிச்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இவனுக்காக ஒரு வாதாடினார்ல ஒரு வக்கீலு, அந்த வக்கீலு இந்த கேஸ வந்து ரொம்ப கரெக்டா விசாரிச்சு இவனுக்கு பேல் வரைக்கும் கொடுத்திருக்காருல அந்த ஜட்ஜு, அதுக்கு மேல இந்த புறம்போக்கு ஆதாரங்களின் அடிப்படையில தான் கொடுப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன ஆதாரம் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில தான் கொடுக்க போறாங்க. அது ஒண்ணும் முடியாது. அவர் ஜட்ஜு இதுதான் கொடுத்தாங்க, நான் கொடுத்துன்னு சொல்லிட்டு போடுவாரு. அப்ப இந்த மாதிரி கேஸுக்கு வாதாடுற வக்கீலுங்களை தான் முதல் குற்றவாளியா கொண்டு வந்து நிறுத்தணும். இன்னொன்னு இதெல்லாம் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குல்ல, நீ வந்து கலாச்சாரம் சொல்லி கொடுக்குறீங்க, பண்பாடு சொல்லி கொடுக்குறீங்க, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா அதை ஏன் அதன் அடிப்படையில ஏன் கேள்வி அது செஞ்சுட்டு தானே சொல்றானுங்க, அது அப்படிலாம் பண்ணிட்டு சொல்றாங்க. இறைவன் என்ன அந்த நேரத்துல அங்க வழி விட்டாரு? இறைவன்
இறைவனோட செத்து அந்த பிள்ளைக்கு தலையெழுத்து இப்படிதான் சாவுன்னு இருந்திருக்கு, அதனால செத்தா. ஆனா புறம்போக்கு இந்த புறம்போக்கு இந்த மாதிரி பண்ணனால்தான் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு இந்த மைண்ட் செட் வந்து எப்போ வருமோ அப்பதான் இந்த மாதிரி உன்னாளுக்கு குற்றங்கள் தண்டனைகள் அதிகமாகும். குழந்தை திருமணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறாங்க, கன்னிகாதானம்னு சொல்றாங்க. இதுல பார்ப்பனியத்துல கன்னிகாதானம் என்ன, குழந்தை திருமணம் அந்த சிதம்பரம் தீட்சிதர்ல இன்னமும் நடந்துச்சு. அது ஆளுநர் கூட முன்னாடி இருந்த ஆளுநர் இருந்தார்ல ரவி, ரவி வந்து ஆதரிச்சாப்ல. அப்படின்னா என்ன, These dogs are all pedophiles. ஆமா, அதுக்கு என்ன வித்தியாசம்? குழந்தை திருமணத்துக்கும் அல்லது வந்து இந்த பீடோபைலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு போகுது? அப்ப அதை ஊக்குவிக்கிறாங்கல்ல, அப்ப அவன் மைண்ட்ல அந்த தர்ம முனீஸ்வரன் மைண்ட்ல என்ன இருக்கும்? தப்பு இல்ல போல, குழந்தை திருமணம் பண்றாங்கன்னா அது வந்து ஒண்ணு தானே, அது வந்து லீகலா பண்றாங்க, நம்ம இல்லீகலா பண்றோம் அவ்வளவுதானே அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த மைண்ட் செட்டை கொடுக்கறது இந்த மாதிரியான பார்ப்பனிய முறை தான். இதைத்தான் நம்ம சொல்றோம், இது வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறாங்க. இப்போ வந்து யாரும் பேசுறது இல்ல, இப்போ வந்து யாரும் உரிமை குரல் கொடுக்கறது இல்ல. ஏன்னா தர்ம முனீஸ்வரன் இருக்கிறதுனாலதான் அந்த பஞ்சாயத்து வந்துட்டு இருக்குது. பிஜேபி வந்து இதை எடுத்து அரசியலாக்குறது இல்ல உனக்கு. ஆமா.